இதயங்கள் இறங்க ஆருயிர் இறைவாறுதல் தேடி ஆதரிப்பாய் என வந்தோ உன்னாலய வாசலிலே. ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆருயிர் இறைவாறுதல் தேடி ஆதரிப்பாய் என வந்தோ உன்னாலய வாசலிலே. மணிகள் முழங்க அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா. நீந்தீகம் தனில் நீதியின் பாதையில் வழி நடத்த இங்கு யாரும் இல்லை. ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆருயிர் இறைவாறுதல் தேடி ஆதரிப்பாய் என வந்தோ உம்மாலய வாசலிலே. மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், குருகுலமே உம்மை அழைத்து நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், குருகுலமே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனையே செலுத்திட வருவீர் இறைகுலமே. வந்திடுவார் கரம் குவித்து வணங்கிடுவோம், கரம் குவித்து வணங்கிடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், இறை மக்களே உம்மை அழைத்து நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், இறை மக்களே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனையே கலந்திட வருவீர் இறை மக்களே. அன்பினை தேடி வந்தோ, அருள் வாழ்வினை பகிர்ந்திங்கு நின்றோ. ஒரு மனதாகவே ஓரினமாகவே உன் புகழ் பாடவே வரம் தருவாய். ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆருயிர் இறைவான் ஆறுதல் தேடி ஆதரிப்பாய் என வந்தோ உம்மாலய வாசலிலே. ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆருயிர் இறைவாறுதல் தேடி ஆதரிப்பாய் என வந்தோ உன்னாலய வாசலிலே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இறை வார்த்தையை வாழ்ந்து இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவின் வாய்மொழியால் பேறு பெற்றவராக திகழ கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் 4ஆம் திருவிழாவில் கருணை காட்டும் திரு பயணிகளாகிட என்ற சிந்தனையில் சிந்திக்க அழைக்கின்றோம். கருணை உள்ளம் கொண்டவர் கடவுளின் பிரதிநிதி. கருணை ஒரு பாக்கியம், இதை பெற்றவர்கள் நீடூடி வாழ்வர். கருணை ஒரு தேடல், இதை தேடுவோர் வாழ்வில் அதை போன்று மகிழ்வர். இரக்கம் என்பது வெறும் உணர்வு அல்ல, அன்பு செய்யும் இறைவனின் முகம். தேவையில், துன்பத்தில் அல்லது பல்வேறு இடர்பாட்டிற்குள் சிக்கிய ஒருவரை குறித்து மனதில் உண்டாகும் ஒரு உணர்வு. ஆகவே இமயத்தில் ஒருவன் இருமினால் குமரியிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டு வருவான் என தேவையில் இருப்போர் எங்கிருந்தாலும் விரைந்து சென்று உதவுவோம். எங்கோ ஒரு மூலையில், அதுவும் என் அருகில் இனம் தெரியாத ஒருவரின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. காரணமும் தெரியவில்லை. எங்கோ வடியும் அந்த கண்ணீரை துடைத்துவிட மனம் துடித்தது. மனித நேயம் என்பது இந்த இரக்கச் செயலில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் மனிதாபிமானம் அல்லது மனித நேயம் என்பது இன்று காணாமல் போய்விடுகிறது. அன்னை தெரசாக்கள் தோன்றுவது அத்தி பூத்தார் போல் ஆகிவிட்டது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜனத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. சொல்வதெல்லாம் செயலாக்கம் பெருமாயின் இதற்கு முன் எத்தனை ஆயிரம் கோடி முறை இவ்வுலகம் அழியப்பட்டிருக்க வேண்டும். கடவுள் தனது மக்களோடு நடப்பது மட்டுமல்ல, அவர்களில் வாழ்கிறார். குறிப்பாக கடவுள் ஒடுக்கப்பட்ட ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். எனது சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு இதை செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். வழியில் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்திப்பும் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பாக பிரதிபலிக்கிறது. இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் சிந்தனையும் இதுவே. கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பு, பிறர் உதவி, மன தாழ்மை, இவை அனைத்தும் இரக்கம் நிறைந்தவராக உருவாக்கும் என்று. எனவே அனைவரையும் அன்பு செய்து உதவிடுவோம். கருணை காட்டும் திரு பயணிகளாகிட வாழ்ந்திட வரம் கேட்போம் இத்தியாக பலியில். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இதே அன்னையினுடைய விழாவின் 4வது நாளிலே கருணை காட்டும் திருப்பயணி ஆகிட என்ற யூபிலி ஆண்டை மைய சிந்தனையாக கொண்டு இந்த திருப்பலியை தலைமை தாங்கி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை மேரி ஜான் அவர்களை நம்முடைய பங்கு சமூகத்திலே வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த மைய சிந்தனையை நாம் வாழ்வாக்க இறை வார்த்தையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அருள் தந்தை ஆல்பின் ஜோஸ் அவர்களையும் நம்முடைய பங்கு சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற 4ஆம் தூய அந்தோனியார் மற்றும் 9ஆம் தூய பூண்டி மாதா அன்பியங்களுடைய குடும்பங்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து நாம் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக 4வது தூய அந்தோனியார் அன்பியத்தின் குடும்பங்களாகிய திரு சேவியர் கிறிஸ்டல் ஃப்ளாரி, பிரவின் சேவியர், ஷஷாக் சஞ்சய் குடும்பத்திற்காகவும்,
திரு தேவநாயகம் ஷைனி ரினோ ரிஜின் குடும்பத்தாருக்காகவும், திரு ஜெயசீலன் சுஜா ஏஞ்சலின் ஜெனிஷா குடும்பத்தாருக்காகவும், திரு ராஜகுமார் ஜமீலா ராணி ஜினோ ஜினிஷா குடும்பத்தாருக்காகவும், திரு சுபேரன் வசந்தா சுஜின் சுஜித் குடும்பத்திற்காகவும், திரு சதீஷ் விஜயஸ்ரீ ஜோயல் ஜோபின் குடும்பத்திற்காகவும், திருமதி மரியதங்கம் சுஜின் ஜெர்லின் பத்மா ஜாயிரா சுஜி அமலன் சலீமா அலிசா அம்லு குடும்பத்திற்காகவும், திருமதி அஜிதா சஜு மேத்யூ குடும்பத்தாருக்காகவும், திரு ராஜகுமார் ஜோனி கவின் மகிமா குடும்பத்திற்காகவும், திரு ஜெயக்குமார் கிறிஸ்டி சோனா குடும்பத்திற்காக, திரு லியோ சோபியா எலிசபெத் குடும்பத்தாருக்காகவும், திரு லினோ ஷாகின் ஷாம்லி எலிசபெத் குடும்பத்தாருக்காகவும், திருமதி புஷ்பம் ஜோசப் சேவியர் ஹெலன் ஷீபா குடும்பத்தாருக்காகவும், திரு மகேஷ் சுபி ருதுவர்ஷன் உஜாஸ் வர்ஷன் ராணி குடும்பத்தாருக்காகவும், திரு சதீஷ் ஜெயஷீலா தர்ஷினி கிருத்திகா குடும்பத்திற்காகவும், திரு பிரவின் ஆனிஷா எல்வின் ஜோயல் ஜோனா அமராவதி குடும்பத்தாருக்காகவும், திரு ராஜேஷ் சுமா ஷாரூன் ஷானா குடும்பத்தாருக்காகவும், திரு டொனால்ட் மோனிஷா எரன் மேனுவேல் குடும்பத்தாருக்காகவும், திரு வினீஷ் மோனிகா இன்றி குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேலும் இன்றைய திருப்பலியில் சிறப்பிக்கின்ற 9வது தூய பூண்டி மாதா அன்பியத்தின் குடும்பங்களாகிய திரு ஜோஸ் பாலம்மாள் ஜேம்ஸ் ஷீனா குடும்பம், திரு ஜான் ஷைலா ஜாக்குலின் ஷிஜி ஜாக்குலின் அஸ்வினி குடும்பத்தார், திரு ஜஸ்டின் ராஜ் விஜயா ஜெஸ்மா ஜெஸ்மி குடும்பத்தார், திரு டென்சன் பிந்து அஜய் டென்சன் அஸ்வித் டென்சன் குடும்பத்தார், திரு ராபின்சன் டெய்சி ஃப்ரெடின் ஜிஜோ செர்பின் லியோ குடும்பத்தார், திரு ஜான்சன் தெரசமாள் ஜார்ஜ் சகுந்தலா ஷைன்ஜோ ஜோஃபியா செரில் பெர்ஜின் சஜித் பெர்ஜின் சஞ்சீவ் குடும்பத்தார், திரு யேசுதாஸ் நினைவில் வாழும் மேரி, திருத்துவம் ரெம்யா கிறிஸ் ரயன் ஆஸ்லின் ஜெர்ஷிகா குடும்பத்தார், திரு அன்பழகன் வசந்தி ஆட்லின் ஜிஜோ ஆஸ்லின் ஜெர்பி குடும்பத்தார், திரு அலெக்சாண்டர் பாபு மேரி சோபா அஸ்லின் ஜோஷி அஸ்வின் ஜோஸ் குடும்பத்தார், திரு சத்யநேசன் எஸ்தர் ஐசக் டேனியல் ராஜஸ்ரீ குடும்பத்தார், திருமதி சிசிலி ரஞ்சிதம் தேவாசிர் பென்சிகா ரிஷே தேவ் ரிஷியா தேவ் குடும்பத்தார், திரு கிறிஸ்துதாஸ் ஹெலன் செல்சிபாய் கிங்ஸ்லி கிமில் சிங் சோனியா எல்வின் சிபு ராஜகுமார் கிறிஸ்டல் அனுப்பிரியா குடும்பத்தார், திருமதி சரோஜினி டார்வின் பிரியதர்ஷினி டாலி குடும்பத்தார், திரு யேசுதாஸ் உஷா மீரி தர்ஷினி தர்ஷியா குடும்பத்தார், நினைவில் வாழும் ரெஜினா ஃபாத்திமா ராணி மற்றும் திரு வர்கீஸ் பெனோசஜின் குடும்பத்தார், திரு மரிய அருளப்பன் சாந்தி ஜெகன் ஜஸ்டின் அகினா குடும்பத்தார். இந்த குடும்பங்களுக்காக நாம் இறைவனிடம் அன்றாடுகின்றோம். மேலும் இந்த 10 நாட்களும் சிறப்பாக தங்கள் குடும்பங்களுக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டியுள்ள குடும்பங்களையும் நாம் இறைவாதம் சமர்ப்பித்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திருமதி பிரேமா டெல்பின் ஷாலினி கிரேசி குடும்பத்தார், திரு மணிகண்டன் மோனிஷா மகாஸ் மகானா குடும்பத்தார், திரு வர்கீஸ் லில்லி கிறிஸ்டிபாய் அஜித் விஜய் சுஜித் டெல்பின் விஜி ஏஞ்சலின் ஜோனா குடும்பம், திரு தாமஸ் சுசீலா ஜெனில் சுஜித் சுகந்த் குடும்பம், திரு நேசமணி அன்னமுத்து ஆனந்த் ஸ்ரீகுமார் ஸ்ரீகலா செந்தில்குமார் ஸ்ரீஜா ராணி குடும்பம், திரு லாரன்ஸ் மேரி சுனிதா ஆஸ்லின் அனுபிளசி குடும்பம், திரு ராஜேஷ் மேக்தலின் நிஷா பிரபஞ்ச் இலக்கியா குடும்பம், திரு ராஜேந்திரன் ஆட்லின் லிட்டில் ஃப்ளவர் டொமினிக் ஜாஸ்பர் ஆன்சி டொமினிக் ஜே பினிகன் டொமினிக் வில்ஃபர் பிலினி டொமினிக் ஜினோஃபர் ஜெபிஷா குடும்பம், திரு ஆஞ்சலிஸ் ஜெசிந்தா சுரேஷ் பாபு ஜினி ஏஞ்சல் ஆஸ்லின் ஜிஷோ ஜிஷிகா பிரின்சஸ் குடும்பம், திரு மரிய செல்லக்கன் ஜெர்த்ரூத் இனியன் இன்பா கவின் புகழ் குடும்பம், திரு பிரான்சிஸ் கில்டா ஜாக்குலின் பிளன்சி ஜெனிஃபர் ஃபெவினா ஜெனிஃபர் செல்லையா குடும்பம், திரு வின்சன் விஜிலா கிரேஸ் விஜின் ஆட்லின் சுமீபா அஸ்வின் விஜிதா ஷிபு அஜில்ஷா சியோனா ரியா குடும்பம், திரு பிரணேஷ் டெல்பின் அனுஷா
பிளஸ்மி டோலின், பியோனா டோலின் குடும்பம், திரு அனீஸ் வினிதா நெஃப்லின் லிபிகா குடும்பம், திரு ஜார்ஜ் ஹெலினா அஜய் குடும்பம், நினைவில் வாழும் மாசுல்லா மணி, மரிய புஷ்பம், பெர்லின் மணி தீபா, நேத்தன் ஜூட்டோ நெல்சன், ஷர்மிளி மணி, ஜோயல் ஜோத்தம் குடும்பம், திரு விக்டர் ரஞ்சித புஷ்பம், ஆண்டனி புரூஸ், கிறிஸ்டோ மெடோனா, ஆல்டன் புரூஸ், ஆன்ஸ்டன் புரூஸ், ஜோ பெனிட்டோ, ஆர்த்தி, மேக்டலின் வெண்பா குடும்பம், திரு வரதராஜ், சஜினி வினு, ஜோர்னிஸ் ஜிரோஸ்னா குடும்பம், திரு மார்டின் ரீகன், சுபித்ரா, ஆல்ட்ரிக் ரியோ, ஆல்ட்ரின் ரிஷோ குடும்பம், நினைவில் வாழும் மில்டன், திரு ரத்தினமுத்து, மெட்டில்டா, டாஃபினி, கில்டன், சுஜித்ரா, அமைரா குடும்பம், திரு பிரவீன் ஜின்சி குடும்பம், திரு ஜெரோம் காயத்ரி குடும்பம், திரு ஐசக் ரூபன், ஹேமம் மோனிஷா, பேட்ரினா ஸ்டெபி, கேரி கிறிஸ்டல் குடும்பம், திருமதி ரோஸ்மீரி, ஆல்பர்ட், புரூனோ ஷைனி, யானிஷ், ஆல்பன், பிருந்தா ராஜபுஷ்பம், ஆல்பரின் ரயான், ஆட்லின், பெஞ்சமின் ராபர்ட், அபிஷா, அர்லன் பெலோனில் குடும்பம், திரு மார்டின் ரீனா, மஹித் ரோஹித் குடும்பம், திரு ராஜன் அனிதா, ரீபன் ரியோ, ரூபன் ஷானிகா குடும்பம், திரு ஆலிவர் குடும்பம், திரு சார்லஸ் சார்லட் மேரி, அஜன் ஜோஸ் பிந்து, சஞ்சீவ், அருண் சேவியர், ஜாக்குலின் கிளாரா குடும்பம், திருமதி வசந்தா, சோலை ராஜா, லிடியா சாப்ரின், யுவன்னா ராஃபெல், ரெபினா ராஃபெல், ஜெகநாதன், அனிதா, ஆஷிகா ஜுவல் குடும்பம், திரு கிறிஸ்டோபர், பிரதீபா, அபர்லின் கிறிஸ், மத்தியாஸ், புஷ்பம் குடும்பம், திரு சரவணன், விஜிலா, ஆதில் எஸ் சரண், அகில் தேவ் எஸ் சரண் குடும்பம், திரு ராஜேஷ், ஜோஸ்பின் மேரி, ரிஜோ ரியோ குடும்பம். இந்த அனைத்து குடும்பங்களும் இதய அன்னையின் அருளால் திருக்குடும்பங்களாக ஆசீர்வத இரக்கமும் கருணையும் இதயத்தில் உள்ளவர்களாக வாழ இவர்களுக்காக இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பாடல் 661 பக்கம் 430 இணைந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழின்றோம் யாம் உம்மையே, உமது மேலாம் மாட்சிமைக்காக
உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, அல்லனை இளம் ஜீவனே, மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திருச்செந்தரியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தே. அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள் கூரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஒளியேற்றுதல் முன்னுரை. காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற இறைவார்த்தை கிணங்க இருளான வாழ்வில் ஒளியை ஏற்ற புது உலகை தந்தார் இயேசு. பொருளாதார மதிப்பு என்னும் புற ஒளியை விட ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்யும் அக ஒளியே சிறந்தது. மற்ற மனிதர்களின் உடனிருப்பு என்னும் புற ஒளியை விட ஆண்டவரின் உடனிருப்பு என்னும் அக ஒளியே சிறந்தது. புறவொளியில் இருந்து அக ஒளியை பெற்றிட ஒளியேற்றுவோம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின்றி மனிதமில்லை. மனிதம் மகிழ்ந்தால்தான் அமைதி பிறக்கும். எனவே தங்கள் வருகையால் நம்மை மகிழ்வித்த பாசமிகு அருட்தந்தை மேரி ஜான் அவர்களை ஒளியேற்ற மகிழ்வோடு அழைக்கிறோம். நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சி என்பது வியப்பு. பார்ப்போரின் கண்களை விரிக்க நெகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அதுபோல நம் அனைவரையும் தங்களின் கம்பீர குரலினால் நம்மையும் நம் உள்ளத்தையும் திறக்கவிருக்கும் அருட்தந்தை ஆல்வின் ஜோஸ் அவர்களை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கின்றோம். எழுச்சி. தடைக்கற்களை படிக்கற்களாக கொண்டு எழுபவனே வாழ்வில் வெற்றி பெறுவான். எனவே எழுச்சியின் ஒளியேற்ற எம் பங்கு தந்தை ஷைன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வளர்ச்சி.
மனிதன் முதல் தாவரம் வரை வளர்ச்சி மிக அவசியம். தங்கள் வளர்ச்சியால் எம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் எம் பங்கு அருட்சகோதரிகளை வளர்ச்சியின் ஒளியேற்ற அழைக்கிறோம். புரட்சி. ஒவ்வொரு சாதனையாளர்களின் பின் புரட்சி நிச்சயம் உண்டு. புரட்சிக்கு பின் தான் வெற்றி கையை தழுவும் எம் பங்கு பேரவை உறுப்பினர்களை புரட்சியின் ஒளியேற்ற அழைக்கின்றோம். தாழ்ச்சி. புனிதத்துவம் அடைந்தவர்களின் வாழ்க்கைக்கு பின் உள்ள ஒற்றை வார்த்தை தாழ்ச்சி. இயேசுவின் வாழ்வு தாழ்ச்சியில் துவங்கி முடிவு வரை நீடித்தது. தாழ்ச்சியின் ஒளியேற்ற எம் அன்பிய மக்களை அழைக்கின்றோம். அன்புக்குரியவரை, இன்றைய முதல் வாசகமானது மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள், கிடைத்ததை சிறந்ததை ஆக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உண்மையாகவே மனை அமைதியும் நமக்குள் தான் குடிகொண்டு இருக்கின்றது. நேர்மையாக கடைப்பிடிப்பதிலும் இரக்கம் கொள்வதில் நடத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதே தவிர வேறு எதை ஆண்டவர் கேட்கிறார் என்று ஆழமான கேள்வியை நம்மில் சிந்திக்க வைக்கும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6-8 முடிய. மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6-8 முடிய. ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 195, பக்கம் 131. கருணை வடிவல்லவா கடவுள் பெயரல்லவா கடவுள் பெயரல்லவா கடந்தாண்டும் உள்ளத்தின் உள்வாழ்வா வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும் கடலாழம் சென்றாலும் ஞானம் பொங்கும் கருணை
வெளியெங்கும் சுடர் வீசும் மொழி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே சுடர் வீசும் மொழி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே தூரம் இருந்தாலும் நீதான் என்று உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வே ஒளி உண்டு வாழும் மலர் போலவே செவியின்றி குயில் பாடலிலிருந்து சொன்னார் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே செவியின்றி குயில் பாடலிலிருந்து சொன்னார் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே உன்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கியருள் வீசுவாயோ தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வே இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வே கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும் கடலாழம் சென்றாலும் ஞானம் பொங்கும் எங்கெங்கும் தெய்வீக மயமே வல்லவா அன்பான இறை மக்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உடன் இருப்பது இறைவனின் இயல்பாகும். உடன் இருப்பவர் உயிர் கொடுப்பார், உரமேற்றுவார், ஊக்கப்படுத்துவார், உருவாக்குவார். புலம்பெயர்ந்தோரும் எதிரிகளும் உடனிருக்கும் உள்ளங்களை நாடுகின்றனர். உடனிருப்பு ஊக்கமுள்ள உளவியலை உருவாக்குவதாகும். நம்மோடு உடனிருந்து நன்மைகளால் நிறைந்து இரக்கமுடையவராக்கி அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டு கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்ள அழைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு கவனத்தை செலுத்துவோம். இரண்டாம் வாசகம் 1 பேதுரு 3 அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள்.
இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமத்தை எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 5 இறை வார்த்தைகள் 43 48 வரை. மத்திய எழுதின செய்தி நூல் பிரிவு 5 இறை வார்த்தைகள் 43 48 வரை. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல கடவுள் படைத்த இந்த மண்ணை நாம் எவ்வளவுதான் தோண்டினாலும் அழித்தாலும் நிலம் நம்மை பாதுகாக்கிறது. சில வேளையிலே அந்த இரக்கமுள்ள நிலம் தன்னுடைய அரக்க குணத்தை காட்டுகிறது. சுனாமி பேரலை பல மக்களை அழித்தது இந்த நிலத்தினுடைய கோர முகம். ஆனால் அந்த அழிவு ஏற்பட்டவுடன் பல நல்ல உள்ளத்தினர் இளைஞர்கள் ஓடோடி சென்று தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு நாம் டிவியிலே பார்த்த நிகழ்வு வயநாடு நிலச்சரிவு. மனிதன் இந்த உலகத்தை, இந்த மண்ணை அழிக்கின்றான். இந்த நிலம் தாங்கிக் கொள்கிறது, அழித்த மனிதனை காக்கிறது. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலே நிலமானது தன்னுடைய அரக்க குணத்தை வெளிப்படுத்துகிறது.
பல மக்கள் அழிவை சந்தித்தார்கள். அழிவு ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு பகுதியினருக்கு துன்பம் என்றவுடன் நாடெங்கும் அலறல் சத்தம் கேட்கிறது. எல்லா இடங்களிலும் இருந்தும் பொருளாக, பணமாக, உடல் உழைப்பாக அங்கு இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கமுள்ள மனிதர்கள் ஓடோடி வருகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த உலகம், இந்த மண் இரக்கம் உள்ளது. ஆனால் அந்த இரக்கத்தை நாம் சோதிக்கின்ற பொழுது அங்கு இந்த மண்ணானது அரக்க குணத்தை காட்டுகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் நடந்த நிகழ்வு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வெட்கப்பட்டிருப்பீர்கள், இதயம் கலங்குகின்ற அளவிற்கு அந்த நிகழ்வை பார்த்திருப்பீர்கள். பெண்களை நிர்வாணமாக இழுத்து சென்று கொடூரமாக கொலை செய்த சூழல். கடவுள் மனிதனை படைத்தது நீ இரக்கத்தோடு வாழ வேண்டும், அப்படி என்றால் நீ இரக்கம் பெறுவாய், நீ கருணை உள்ள மனிதனாக வாழ வேண்டும், அடுத்திருப்பவர்களை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் படைத்தார். ஆனால் மணிப்பூர் நிகழ்வு அலறிய பொழுதும், எனது தங்கை எனது அக்காவை விட்டுவிடுங்கள் என்று அலறிய பொழுதும் அவர்களை விடாத அரக்க குணம் உள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த மண். அதே போல் அவர்களுக்கு எதிராக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற இரக்கம் நிறைந்த மனிதர்கள் உள்ள நிலமும் இந்த மண்ணாக இருக்கிறது. அதே போல சில மாதங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி நிகழ்ந்த நிகழ்வு தெரியும். அன்பு செய்து வாழ வேண்டும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் கற்பிக்கின்றார். கடவுள் எடுத்து சொல்கிறார். அந்த பெண்ணும் அந்த மகனை நம்பி, ஆணை நம்பி செல்கிறாள். துன்பத்தை சந்தித்த பொழுது, அண்ணா அண்ணா உன்னை நம்பித்தானே வந்தேன் என்று அந்த பெண் அலறுகிறாள். அன்பு என்கின்ற ஒன்று அங்கு இருக்கிறதானால் அதே இடத்திலே அரக்க குணம் என்கின்ற ஒன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களிடத்திலே அரக்க குணமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே இந்த உலக நம்மை இரக்க குணத்தோடு பார்க்கிறது. ஆகவே நாம் அம்சி மணியாரம் கொண்டலை நாம் மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். இன்னொரு பகுதியிலே இந்த உலகம் தன்னுடைய இரக்க குணத்தை காட்டுகிறது. அழிவை மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல், இந்த உலகம் இரக்க குணமும் அரக்க குணமும் கொண்ட உலகமாக இருக்கின்ற இந்த சூழலிலே அருமையான ஒரு தலைப்பை பங்கு தந்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். கருணை காட்டும் திருப்பயணிகளாகிட, கருணை காட்டும் திருப்பயணிகளாகிட என்கின்ற மைய சிந்தனையிலே சிந்திப்பதற்காக இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆலயத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் 4ஆம் நாள் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையாக ஒரு முன்னுரை வாசித்தாங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? அந்த முன்னுரையிலே எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம கேட்கிற பழக்கம் கொஞ்சம் குறைவு. அருமையாக அந்த தம்பி முன்னுரையை மிகவும் சிறப்பாக வாசித்தாங்க. வெளியே போனாங்களா உள்ள இருக்காங்களான்னு தெரியல, அவங்க தான். ஓகே, நல்ல குரல் வழத்தோடு 2 முறை அந்த மைய சிந்தனையை சொல்லி மிகவும் சிறப்பாக வாசித்தாங்க. அப்படி என்றால் அந்த இரக்கம் என்பது என்ன, அந்த கருணை என்பது என்ன? யாராவது சொல்லலாமே? கருணை அல்லது இரக்கம் அப்படின்னா என்ன? யாராவது சொல்லலாமா? கேள்வி கேட்கிற பழக்கம் இல்லையோ? கருணை அப்படின்னா இரக்கம் அப்படின்னா என்ன? முன்னுரை வாசித்த தம்பின்னு சொல்லலாம். அருமையாக நீங்க அதுல எல்லா விளக்கத்தையும் சொன்னீங்க, எல்லா விளக்கத்தையும் உங்க முன்னுரையில சொன்னீங்க. உட்கார்ந்தே சொல்லலாம் நீங்க. அருமையாக தம்பி அருமையாக சொன்னான். உண்மையிலே பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அதை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வது, பிறருடைய துன்பத்தை தாங்கிக் கொள்வது, நமது பாதுகாவலை தாங்கிக் கொண்டது போன்று
பிறருடைய துன்பத்தை எனது துன்பமாக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்வது கருணை உள்ளம். இது கடவுள் கொடுக்கின்ற கொடை. அருமையாக சொல்வார்கள், இறக்கு முன் இறங்கு என்று சொல்வார்கள். இறக்கு முன் நீ இறங்க வேண்டும். சாவதற்கு முன் நீ இரக்க செயல்களை செய்ய வேண்டும். செத்து போவதற்கு முன் நீ மற்ற மனிதர்கள் வருகின்ற துன்பத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீ விண்ணுலகை கண்டுகொள்வாய் என்று சொல்வார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாம் இரக்க குணத்தோடு வாழவில்லை என்றால் நாம் இரக்கம் பெற முடியாது. இரக்க குணம் இல்லாத மனிதர்களாக, அரக்க குணமுள்ள மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய அருள் வரங்களை பெற முடியாதாகவே இரக்கமுள்ள மனிதர்களாக நாம் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அருமையாக கடவுள் விரும்பக்கூடிய 3 செயல்கள் சொல்லப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான குணம் இரக்க குணம். அந்த இரக்க குணம் உள்ளவர்கள் கடவுளுடைய ஆசீரை அதிகமாக பெறுகிறார்கள். அவர்களுக்கும் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் இரக்க குணமுள்ளவர்கள் விண்ணுலக வாழ்வை கண்டுகொள்வார்கள் என்று மீகா இறைவாக்கின வழியாக கூறப்படுகிறது. அருமையாக ஒரு தியான பாட்டு பாடினாங்க. என்ன பாடல்? சத்தமா சத்தமா எனக்கு ஒரு காது இடது சத்தமா சொல்லணும். கருணை யாருடைய வடிவு? அம்சி மக்களுடைய வடிவு. அப்படிதானே? இது அது பாட்டுல எனக்கு மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? அந்த பாட்டு பாடின உடனே அம்சி மக்கள் எல்லாரும் கருணை வடிவுள்ளவர்கள். ஆகவே தியான பாட்டுல அந்த கருணையினுடைய பாடலை, இரக்க செயலுள்ள பாடலை தேர்வு செய்தார்கள். அது கடவுளுடைய முகம். அந்த கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டவர்கள் எங்கிருக்கின்ற நாம் அனைவரும். ஆகவே கடவுளுடைய முகம் இரக்க முகம் என்றால் அதே முகம் நம்முடைய மனிதர்களுடைய முகமாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த இரக்க குணம் கொண்டிருப்பவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று இன்றைய 2வது வாசகம் அருமையாக சொல்கிறது. நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அன்பு, பகை நம்மிடம் இருக்கக்கூடாது. மோசே சொல்கிற, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டி கொடுங்கள். மோசே தானே சொன்னாரு? நான் சொன்ன உடனே தப்பா சொன்ன உடனே சொல்லிட்டீங்களே. மோசே சொல்கிறான், உன்னுடைய பல்லை எடுத்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? பல்லை எடுக்க வேண்டும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இயேசு என்ன சொல்கிற? ஒரு கன்னத்தில் அடித்தால். இன்னைக்கு ஒருத்தன் நம்ம அடிக்க வந்த நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அடிக்க வந்தாலே போதும், எப்படியாவது கழுத்தை வெட்டலான்னு பார்ப்போம் இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. நான் பிரதரா இருக்கும்போது ஒரு பங்குல இருந்தேன். கணவன் தொழிலுக்கு செல்லக்கூடிய, கடல் தொழிலுக்கு செல்லக்கூடியவன். ஒரு நாள் அந்த வழியில ஒரு பெண், அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க போறாங்க. அந்த பெண்மணி வீட்டின் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நபர் காரி துப்பி இருக்கிறார். ஒருவேளை இருமல் வந்திருக்கலாம். காரி துப்பின உடனடியாக கணவன் வந்த உடனே இவன் என்ன சொல்ற, என்ன பார்த்த உடனே அவன் என்ன செய்தான்? காரி துப்புனா. கடற்கரையின சண்டை வருமா வராதா? 2 தெருவுக்குள்ள சண்டை, காரி உமிழ்ந்ததற்கு சண்டை. இயேசு சொல்கிறார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டி கொடுங்கள். இன்று நம்மால் காட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம உடனடியாக என்ன செய்வோம்? உனக்கு 1 லட்சம், எனக்கு 10 லட்சம், நான் வக்கீலிட்ட 20 லட்சம் கொடுத்தாவது ஒன்னு ஜெயில தள்ளாம விட மாட்டேன். நான் ஜெயில போனாலும் பிரச்சனை இல்லை, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நிறைய பேர் சண்டை போடும்போது தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பெண்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் உண்டு பாருங்க. மண்ணை வாரி சொல்லுவாங்க, நீ மண்ணா போவேன். இப்படி பலருக்கு இந்த ஒரு குணம் இருக்கிறது. உன்னுடைய வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை காட்டிக்கொடு என்று சொன்ன அந்த இறைவன் இரக்கமுள்ள இறைவன், இரக்க முகம் நிறைந்த இறைவன். ஆகவேதான் சிலுவை சாவை ஏற்கின்ற பொழுதும், தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அதற்கு பல பொருட்களை சொல்லலாம். இருந்தாலும் அவர் 2 கரங்களை விரித்து அந்த மனிதர்களுக்காக மன்னிப்பை கேட்கிறார். அது நினைத்தால், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு நினைத்தால், நாம் சாபம் இடுவது போல மண்ணை தூவி என்ன செய்யலாம்? இவை மண்ணா போகட்டும் என்று சொன்னால் அவன் மண்ணாக போயிருப்பான்.
அல்லது மண்ணை எடுத்து இவருடைய கண்கள் அனைத்தும் அடைக்கப்படட்டும் என்று சொன்னால் அடைக்கப்பட்டு இருக்கும். இங்கிருந்து சூழ்ந்திருக்கின்ற அனைவரும் எரிந்து சாம்பலாகட்டும் என்று சொன்னால் சாம்பல் ஆகி இருக்கும். ஆனால் இரக்கம் மிகுந்த இறைவன் அதை செய்யவில்லை. எனக்கு இவன் துன்பத்தை தந்தாலும் இவன் இந்த மண்ணுலகில் வாழ வேண்டும், என்னை சிலுவை சாவுக்கு இவன் உட்படுத்தினாலும் இவன் இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த அந்த கடவுள் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த இரக்கத்தை பெற்றிருக்கிற நாம் இரக்க குணமுள்ளவர்களாக மாற வேண்டும். இரக்கம் காட்டுவதில் இறைவன் சலிப்பதே இல்லை. மனிதனுக்கு கடவுள் இரக்கம் காட்டுவதில் கடவுள் சலித்து போவதில்லை. ஆனால் அவரின் இரக்கத்தை பெறுவதற்கு நாம் தான் சலிப்படைகிறோம். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு மனிதர்களாகிய நாம் சலிப்பை அடைகிறோம். பல காரணங்கள். ஒன்று செல்வம், இன்னொன்று நான் என்கின்ற ஆணவம், மூன்றாவது பதவி வெறி. இந்த மூன்றும் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆனால் கடவுள் நமக்கு இரக்கத்தை தருவதற்கு எப்போதும் காத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னது மறைந்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். விவேகானந்தர் அம்மையாக சொல்வார், இந்த உலகம், இந்த மனிதர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்றால், அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் 3 செயல்கள் முக்கியம். அந்த 3 செயல்களில் முதன்மையான செயல் என்னவென்றால் இரக்கமுள்ள இதயம் இந்த உலகம் நீடு வாழ்வதற்கு தேவை. இது அவர் முதலாவதாக சொல்வது. இரண்டாவது, சிந்தனை ஆற்றல் படைத்த ஒரு மூளை இந்த உலகம் நிலைத்து நிற்பதற்கு தேவை. மூன்றாவது, கடினமாக உழைக்கக்கூடிய கரங்கள் இந்த உலகுக்கு தேவை. இந்த மூன்றிலும் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்று இரக்கம். ஏனென்றால் அந்த இரக்கம் என்பது கடவுளுடைய முகம், கடவுளுடைய அருள்கொடை. கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் இரக்கத்தோடு வாழ வேண்டும், அரக்க குணங்களை களைந்து விட வேண்டும் என்று விவேகானந்தர் தன்னுடைய வார்த்தையிலே சொல்கிறார். விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ஆதாம் ஏவாள் இவர்களுடைய வாழ்க்கை, இரக்கம் மிகுந்த கடவுள் யாவே கடவுள் அவர்களை எங்க கொண்டு வைக்கிறாரு? எங்க கொண்டு வைக்கிறாரு? படைத்து விட்டு நீ என்ன செய்யணும்? என்ன தோட்டம்? என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு கடைசி எல்லாம் சொல்லிட்டு வராரு, இந்த படைப்பு அனைத்தும் உன்னுடையது, நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன செய்யணும்? அங்க ஒரு பழம் நிற்கும். அதுக்கு என்ன மரம்னு சொல்லப்பட்ட நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரம். அது நீ என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அம்சியில் இருக்கிறோம் நம்ம. கடவுள் எல்லா வளங்களையும் தந்துட்டு நீ இது மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, எல்லா வளமும் இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? தொடுவோமா தொடமாட்டோமா? உடல் நலம் நமக்கு இருக்கு, பணம் அதிகமாக கடவுள் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நிறைய நண்பர்களை தந்திருக்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுள் ஒன்னே ஒன்று சொல்லுவாரு, நீ இந்த பொருளை மட்டும் தொடக்கூடாதுன்னு சொன்னா நம்ம தொடுவோமா தொடமாட்டோமா? தொடுவோமா தொடமாட்டோமா? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லா வளமும் கடவுள் தந்திருக்கிறாரு, நீ தினமும் ஒரு இறைவார்த்தை மட்டும் படியும்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் படிப்போம்? எல்லா வளமும் தந்தவர், நோய் இல்லை, பண கஷ்டம் இல்லை, குடும்பத்துல சிக்கல் இல்லை, அமைதியான வாழ்க்கை முழுமையாக தந்தா நம்ம கடவுளுடைய வார்த்தை படிப்போமா? படிப்போமா? படிக்க மாட்டோமா? கொஞ்சம் கஷ்டம்தான் படிக்கிறதுக்கு. நமக்கு துன்பத்தை தருவதினால் தான் நாம் கடவுளை தேடுகிறோம். அதே போல் ஆதாம் ஏவாள் இருவருக்கும் அனைத்தும் கொடுக்கப்பட்டது, மகிழ்ச்சியான வாழ்க்கை, துன்பமே இல்லை. அப்பதான் ஒருத்தன் உள்ள நுழையிறான். யாரு நுழையிறது? உள்ள நுழையிறான். யார முதல்ல சோதிக்கிறான்? பொதுவா நம்ம பழக்கம் அப்படிதான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பொருட்கள் விற்க வீடுகளுக்கு வருவான், சாரி விற்கிறதுக்கு வருவாங்க. ஆண்கள் இருந்தா என்ன செய்வாங்க? வேணுமான்னு கேட்டுட்டு போயிருவாங்க. பெண்கள் இருந்தா என்ன செய்வாங்க? உட்கார்ந்து நல்ல சாரி எடுங்க எடுங்கன்னு சொல்லி பெண்களை விரைவாக ஏமாத்துவாங்க. உண்மைதானா? உண்மையா பொய்யா? உண்மை. அது பொய்யா?
பார்த்து வாங்குறது. ஆனா இவங்க அதை விட பாவம், ஆனா அவங்கள பாவம் பார்ப்பாங்க. இவங்க அதை விட பாவமா இருப்பாங்க, வந்து ஏமாத்துறவங்க என்ன செய்யறாங்க? பாவம் பார்க்கிறாங்க. ஓகே, அது பரவாயில்லை. அதே போல்தான் அன்றும் அழகிக்கு தெரிந்தது, பெண்ணை என்ன செய்யலாம்? விரைவாக ஏமாத்தி விடலாம் என்று அது நினைத்தது. பெண்ணின் வழியாக தன்னுடைய கருத்தை சொல்கிறது. பெண் ஏமாந்து போகிறாள். அந்த பெண் யாரை ஏமாத்துகிறாள்? ஆணையும் ஏமாத்துகிறாள். கடவுள் அனைத்தையும் கொடுக்கிறார். இரக்கம் மிகுந்த கடவுள் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட அந்த மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவன் கடவுள் கொடுத்த இரக்கத்தை என்ன செய்கிறான்? மீறுகிறான். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கடவுள் யாவே கடவுள் சிறிய ஒரு தண்டனையை கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும்? வெளியே போ. ஆனால் வெளியே அனுப்பிவிட்ட அந்த கடவுள் மீண்டும் அவனை ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் அவனை வழிநடத்துவதற்கு பல்வேறு இறைவாக்குனர்களை அனுப்புகிறார். தவறாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளை செய்கிறார். இரக்கம் மிகுந்த கடவுள் சிறிய ஒரு தண்டனையை கொடுத்தாலும் மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். காயினுடைய வாழ்க்கை தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் எளிமையாக சொல்லப்படுகிறது. காயினுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும். ஆபேல், காயின். காயின் என்ன செய்தான்? கடவுளுக்கு எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுத்தான்? எப்படிப்பட்ட காணிக்கை? மோசமான காய்கறிகளை கொண்டு கொடுத்தான், அப்படிதானே? ஆபேல் என்ன கொடுத்தான்? இருக்கிறதுல முதல், இல்லையா? அவன் நல்ல எதை பார்த்து வளர்த்தானோ, இது நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, கொழுத்து இருக்குன்னு சொன்னது என்ன செய்யறான்? கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தான். காயின் கொடுத்தது மோசமானது. இன்னைக்கு நாமும் காணிக்கை பவனியில் கலந்து கொள்வோம், அப்படிதானே? நம்ம வீட்டில் இருக்கிறதுல நல்ல சிறப்பானதை கொடுக்கிறோமா? அல்லது அதிகமான பெரிய நோட்டை கொடுக்கிறோமா? இல்லை கிழிஞ்ச நோட்டை கொடுக்கிறோமா? எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு. கிழிஞ்ச நோட்டை ஒரு சில என்ன செய்வாங்க? காணிக்கை பெட்டியில் போடுவாங்க. நம்ம பங்கில் உண்டான்னு தெரியாது, அது காணிக்கை என்று அவங்களுக்கு தெரியும். கடைசியில் ஒரு வருஷம் முடிஞ்சு பேங்கு கிழிஞ்ச நோட்டு போகும், அப்படிதானே? ஓகே, நம்ம பங்கில் அப்போ கிழிஞ்ச நோட்டு இருக்கு இல்லையா? ஓகே, காயினும் இதை போல் தான் கொடுத்தான். இருப்பதில் கடைசியாக இருப்பது, தேவையில்லாமல் இருப்பவற்றை கொடுக்கிறான். அங்கு பகை உருவாகிறது. இருவர் சகோதரர்கள் இருவர் இரக்கத்தோடு அன்பு செய்து வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய ஆசை. அங்கு பொறாமை உள்நுழைகின்ற பொழுது அங்கு கொலை நடக்கிறது. அப்ப கடவுள் என்ன செய்கிறார்? அவனை கண்டிக்கிறார். கண்டித்து நீ வெளியே போன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? மற்றவங்க யாரும் ஒன்ன கல்லெடுத்து கொல்லக்கூடாது, எரிந்து கொல்லக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாரு? ஒரு அடையாளத்தை போட்டு அனுப்புகிறார். அதுதான் இரக்கம் மிகுந்த கடவுள். தவறு செய்கின்ற பொழுது சிறிய ஒரு தண்டனை, அந்த தண்டனையிலிருந்து அவன் திரும்பி வர வேண்டும், தவறிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒரு வழியை காட்டிவிட்டு அடுத்தவனை அவர் வழி நடத்துகிறார். அவன் மீண்டும் தவறு செய்யக்கூடாது, அவன் மனிதனாக வாழ வேண்டும் என்று அவனை வழி நடத்துகிறார். எகிப்திலே மக்கள் துன்பத்தை சந்திக்கிறார்கள், அடிமையாக வாழ்கிறார்கள். எங்களை மீட்பதற்கு கடவுள் இறங்கி வர மாட்டாரா என்று அழுகிறார்கள். கடவுள் மோயிசனை தேர்வு செய்கிறார். எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பங்கள் எனது காதுகளால் கேட்டேன், அழுகுரல் என்னுடைய காதுகளை எட்டியது, நீ செல்ல வேண்டும். அனுப்புகிறார். அடிமையா கிடந்த மக்கள் கிடந்து வருகிறார்கள், உணவுக்கு துன்பப்படுகிறாங்க. அங்கு இருக்கும்போது கொஞ்சம் உணவாவது கிடைச்சது. ஆனால் அடிமையாக இருந்த மக்கள் வெளிவந்து சில நாட்களிலே உணவுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டவுடன் மீண்டும் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அடிமை தலையில் கடந்து கஷ்டப்பட்டதை அவர்கள் நினைவு கூறவில்லை. தான் இப்போது சிறியவர் கஷ்டப்படுவதை அவர்கள் மீண்டும் முணுமுணுத்து கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இரக்க மிகுந்த கடவுள், இரக்க முகமுள்ள கடவுள் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை கடந்து வர செய்கிறார். மீண்டும் அவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது சிறியவர் துன்பத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் கானான் தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தி செல்கிறார். அவர்தான் இரக்க மிகுந்த கடவுள். இந்த அம்சியில் எங்க இருக்கின்ற நாம் அனைவரும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறாவிட்டால் இன்று இந்த இடத்திலே இந்த வழிபாட்டிலே நம்மால் கலந்து கொள்ள முடியாது.
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் கடவுள் தண்டனை தந்தால் என்று மனிதனாக நாம் நிலைத்து நிற்க முடியாதானால் எல்லா தவறுகளையும் எல்லா குற்றங்களையும் கடவுள் மன்னித்து இன்று இப்பொழுது நம்மை வாழ வைக்கிறார் என்றால் அது கடவுளுடைய இரக்க முகமாக இருக்கிறது, கடவுளுடைய அன்பு முகமாக இருக்கிறது. ஆகவேதான் எஸ்ஐ இறைவாக்கு 54 இறை வார்த்தை 7 சொல்லப்படுகிறது, நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன். ஒரு நொடி பொழுதுதான், அந்த நொடி பொழுதிலே நீ துன்பத்தை சந்தித்தாய், அந்த நொடி பொழுதிலே உனக்கு ஒரு தண்டனை தந்தேன். நீ செய்த தவறுக்காக அந்த ஒரு நொடி பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன். ஆனால் என்னுடைய பேரிரக்கத்தால் உன்னை நான் மீண்டும் ஏற்றுக்கொண்டேன். ஒரு சின்ன ஒரு கைவிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருடைய பேரிரக்கம், அவருடைய இரக்க குணம், அந்த குணமானது மீண்டும் கடவுளிடம் அதை இழுத்துக் கொள்கிறது. அந்த கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற நாம் இன்று இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்கிறோமா? முதலிலே சொன்னப்பட்ட அந்த நிகழ்வு யாரோடெல்லாம் இரக்கம் காட்டுவது? முதலில் குடும்பத்திலே எடுத்துக்கொள்வோம். செய்தித்தாள்களையும் பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம், பெத்த பிள்ளைய அடிச்சு கொள்ளக்கூடிய தாய் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. மனைவி தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வெட்டி பல பீஸாக அடுக்கி எங்கேயாவது ஒளித்து வைக்கக்கூடிய கணவன் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது கல்ல தூக்கி தலையில போட்டு கொல்லக்கூடிய மனைவி, சொத்துக்களுக்காக தந்தை தாயை கொலை செய்யக்கூடிய பிள்ளைகள், சொத்து பிரிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனையினால் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை. அக்கா சொல்லுவா, சைன் பண்ண வரமாட்டேன், நீ எனக்கு 5 லட்சம் தந்தாதாய் நான் சைன் பண்ண வருவேன். அங்க பகை, பிரச்சனை. இன்று நமது குடும்பங்களும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றோம், கடவுளுடைய அருளடையாளத்தை பெற்று திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தோம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறோமா என்பது கேள்விக்குறி. கடவுள் அருள் கொடைகளை தந்தார், குழந்தை செல்வங்களை தந்தார், அவளுக்குரிய நல்ல சிந்தனையை கொடுத்து இரக்கமுள்ள நல்ல பிள்ளைகளாக நாம் வளர்த்திருக்கிறோமா என்பது இன்னொரு கேள்விக்குறியாக இருக்கிறது. விவிலியத்திலே சீராக்கு ஞானம் 25 பைபிள் வச்சிருக்கீங்க, வாசிக்கலாம். கடவுள் கொடுக்கக்கூடிய உறவு 3 உறவுகளை கொடுக்கிறார். சீராக்கு ஞானம் யாராவது வாசிக்கலாம்? சீராக் நூல் பிரிவு 25:1. புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க, பழைய ஏற்பாட்டில் தேடுங்க. சீராக். கடவுளுடைய மனதிற்கு பிடித்தவை 3, ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகானவை. மாத்தி வாசிக்காதீங்க, அழகானவை. முதல் முறையாக கடவுள் முன் அழகான அந்த உறவு என்பது, வாசிங்க, முதலாவது என்னது? அந்த முதல்ல 3 உறவு சொல்றாங்களே. உடன்பிறப்புகளுக்கிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்குள்ள ஒற்றுமை. இன்று நமது குடும்பத்தில் அந்த அழகான செயல் இருக்கிறதா? இரண்டாவது, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு. நீ எப்பாடுபட்டாலும் பிரச்சனை இல்லை, எனது குடும்பம் தான் வளரணும் வாழணும் நினைக்கக்கூடிய இந்த சமூகத்துல அடுத்திருப்பவர்களோடு நாம் நட்பு கொள்கிறோமா? மூன்றாவது, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். பல பங்குகளில் பார்க்கிறோம், ஒரே குடும்பத்தில் வாழ்வாங்க, ஒரே ரூம்ல வாழ்வாங்க, ஒரே கிச்சன்ல சமைப்பாங்க, ஆனா இருவரும் இருவேறு மனிதர்கள். கடவுள் இணைப்பதை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். இனி இவர்கள் இருவர் அல்ல ஓருடல் என்று திருமணத்திலே அந்த வார்த்தையிலே வாசிக்க கேட்கிறோம். ஆனால் இன்று பல குடும்பங்கள் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள், ஆனால் இருவேறு மனிதர்களாக ஒவ்வொரு குடும்பங்களில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்றும் சகோதரர்களுடைய ஏற்படுகின்ற நட்பு, அடுத்திருப்பவருடைய ஏற்படுகின்ற உறவு, தங்களுக்குள் ஒன்றி வாழ்கின்ற கணவன் மனைவியர் எங்கு இருக்கிறார்களோ அங்கு அன்பு வெளிப்படும், அங்கு இரக்க குணம் வெளிப்படும். அது கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் அழகானவை. நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்க்கை இரண்டாக பார்க்கலாம். ஒன்று,
எலிசபெத் அம்மா கருவுற்று இருக்கிறாள். அன்னை மரியா என்ன செய்யறாங்க? அப்ப அன்னை மரியா கருவுற்று இருந்தாங்களா? அன்னை மரியாவும் கருவுற்று இருந்தான். இன்னைக்கு நம்ம பார்த்து பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, மைனி மற்றவங்க சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, போய் பார்ப்போமான்னு கேட்டா உடனடியாக என்ன சொல்லுவோம்? எனக்கு அதை விட பெரிய சோக்கேடா நான் இருக்கேன், நான் எப்படி வர முடியும்? ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறியான்னு கேட்போம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு கேட்போம். அன்னை மரியா தான் கருவுற்றிருந்த பொழுதும் தான் துன்பத்தை சந்தித்த பொழுதும் ஒரு சகோதரியின் துன்பத்தை சந்திக்கிறாள், அவளுக்கு நான் உதவியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஓடோடி சென்று உதவி செய்த அதே இரக்க குணம் அம்சி மக்களிடம் இருக்கிறது என்றால் இந்த அம்சியானது புண்ணிய பூமியாக மாறும். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆசீரை பெற்றவர்களாக மாறுவார்கள். இரண்டாவது கானாவூர் திருமண விழா. என்ன நடந்துச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. நம்ம அம்சியில் ஒரு நல்ல பெரிய ஒரு நபருடைய கல்யாணம் நடக்குது, சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? என்னெல்லாம் சொல்லுவோம்? லட்சங்கள் கொடுத்து கட்டி கொடுக்குறான், அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வக்கில்ல. இன்னும் சிலருக்கு நல்ல பழக்கம் உண்டு, போய் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா திரும்பி வீட்டுக்கு போகும்போது போறவங்கள்ட்ட சொல்லலாம், அண்ணி போவாதீங்க சாப்பாடு இல்லை. எவ்வளவு அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு அவமானப்படுத்தும். ஒரு நாள் 2 நாள் தீராது அந்த வார்த்தைகள். தொடர்ந்து அடுத்த வீட்டில் போய் உட்காந்து பேசுறது, எங்க போனாலும் அவரை பத்தியே பேசும். இவ்வளவு கோடீஸ்வரை ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கல. அன்னை மரியா கானாவூர் திருமண விழாவிலே அங்கு இருக்கிறாள். அங்கு இருந்த அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை பார்க்கிறாள். துன்பத்தை பார்த்தவள் அந்த துன்பத்தை தனதாக்கிக் கொள்கிறாள். எனக்கு எனது குடும்பத்தில் எந்த துன்பம் இருந்தால் நான் எப்படி கஷ்டப்படுவேன் என்றவள் தனக்குள் எண்ணிக்கொண்டு இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள். அந்த மனநிலை அடுத்தவர் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த துன்பம் எனக்கு வந்திருந்தால், அந்த துயரம் எனது குடும்பத்தில் இருந்திருந்தால் நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் என்று நாம் நினைத்து அந்த துன்பத்தை தனதாக்கிக் கொண்டு நாம் அதை நிவர்த்தி செய்ய முயற்சி எடுக்கிறோம் என்றால் இந்த அம்சியானது கடவுளுடைய ஆசீரை பெற்ற சமூகமாக புனித இடமாக மாறுமாகவே நமது பாதுகாவலி உதவி செய்கின்ற இரக்க குணமுள்ள ஒரு தாயாக திகழ்ந்தது போன்று இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இரக்க குணமுள்ள ஒரு மனிதராக வாழ்கிறோம் என்றால் நமது குடும்பங்களும் கடவுளுடைய ஆசீரினால் நிறைந்திருக்கும். இரண்டாவது, முதலிலே சொல்லப்பட்டது போன்று இயற்கையை நாம் அன்பு செய்ய வேண்டும். இயற்கைக்கு நாம் இறங்கவில்லை என்றால் இயற்கை அழித்து விடும். இன்னைக்கு தான் நாங்கள் காரில் வரும்போது ஃபாதரும் பேசிட்டு வந்தோம். ஃபாதர் சொன்னாங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய நார்த்து பகுதிக்கு சென்றால் அங்கே சூடு அதிகம், ஆனால் அந்த புழுக்கம் என்பது குறைவு. நம்முடைய கன்னியாகுமரியை விட அதிகமான சூடு இருக்கிறது, ஆனால் ஒரு புழுக்கம் ரூமிலெல்லாம் இங்கே இருக்க முடியல, அங்குள்ள சூடையும் தாங்கிக் கொள்ளலாம். காலங்கள் மாறியது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அம்சி மக்களை என்றும் கடவுள் அந்த நிலமானது தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தாங்கக்கூடிய நிலத்தை இன்று இரக்கமில்லாமல் நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கமில்லாமல் நாம் அழிப்பதினால் நம்முடைய அடுத்த தலைமுறை அழிகிறது. அடுத்த தலைமுறை உயிரை காவு கொள்கின்றது. அடுத்த தலைமுறை வாழ முடியாமல் நிலை கொள்ளாமல் அழிந்து போகின்ற அளவிற்கு இரக்கமற்ற மனிதர்களாக இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் சின்ன சின்ன காட்டுக்கு கூட பல இடங்கள் பல வீடுகள் கூட தாக்கு பிடிக்க முடியல. கன்னியாகுமரி மாவட்டம் என்பது அவ்வளவு இயற்கை வளம் நிறைந்த மாவட்டம் இன்று அழிக்கப்படுகிறது. இரக்கமில்லாத மனிதர்களினால் அழிக்கப்படுகிறது. நாமும் காரணமாக இருக்கிறோம். எப்போது இந்த இயற்கையை நாம் அன்பு செய்கிறோமோ அப்போதுதான் அடுத்த தலைமுறை வாழ முடியுமாகவே இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ்வோம். குடும்பத்திலே இரக்கத்தை வெளிப்படுத்துவோம். இந்த சமூகத்திலே நாம் இரக்கத்தோடு வாழ்கின்ற பொழுது கடவுள் படைத்த படைப்பு அனைத்தும் இரக்கமுள்ளதாக வாழ்கின்ற பொழுது அடுத்த தலைமுறை நிலை கொள்ளும். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சில மாதங்களுக்கு முன்பு ஸ்டெர்லைட் ஆலைக்காக போராடினார்கள். இது இளம் பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். மொபைலுக்கும் டிவி தொடர்களுக்கும் அடிமையாகிறோம். ஆனால் அதில் ஸ்னோலின் என்கின்ற ஒரு பெண் அடுத்த தலைமுறை காக்க வேண்டும்,
வாழ வேண்டும் என்பதற்காக வீர வசனம் பேசுகிறாள். அவள் இரக்கமுள்ள பெண், கடவுளுடைய ஆசீரை பெற்ற பெண். ஆகவே அடுத்த தலைமுறை, மனித தலைமுறை வாழ வேண்டும் என்று போராடுகிறாள். இரக்கமற்ற மனிதனும் அங்கு இருக்கிறான். அந்த இரக்கமற்ற மனிதன் அவருடைய வாயிலே சுட்டு அவளை கொலை செய்கிறான். இரக்கமுள்ள மனிதள் அந்த பெண் இன்றும் போற்றப்படுகிறாள். அடுத்த தலைமுறை வாழ வேண்டும். இன்று இளைஞராக இருக்கிறோம், ஒய்சிஸ் மாணவர்களாக இருக்கிறோம். ஆலயத்தில் வந்து தந்தை மகன் போடுறோமோ இல்லையோ, ஆலயத்தில் வந்தும் செல்லை தடவுகிற நண்பர்கள் உண்டு. இன்னைக்கு அம்சியில் இருப்பாங்கன்னு தெரியாது. பல பங்குகளை பார்த்தா கோயிலுக்கு வெளியே ஆங்காங்கே உட்கார்ந்து சுடு, அங்க இருக்கான் இங்க இருக்கான், சுடுடா சுடுடா சுடுடான்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறை இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இளைய தலைமுறையானது எப்போது நீதிக்காக போராடுகிறதோ, எப்போது அடுத்த தலைமுறைக்காக போராடுகிறதோ, அந்த இளைஞன் இரக்கமுள்ள இளைஞன், அந்த இளைஞன் இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்த இளைஞன், அந்த இளைஞன் வாழ்வதினால் அடுத்த காலங்களிலே அடுத்த தலைமுறையானது நிலை கொள்ளுமாகவே இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ்வோம். தொடர்ந்து கடவுளுடைய ஆசீரை நிறைவாய் பெறுவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு எப்போதும் இரங்குகின்றார். இரக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நம் இறை அன்னை. நாமும் மற்றவர்களுக்கு இரங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒருவருக்கு ஒருவர் இரங்குவதாய் அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் நாம் மறையுரை கருத்துக்களை கேட்டோம். அவற்றை வாழ்வாக்குவதற்கு கடவுளுடைய அருளும் ஆற்றலும் தேவை. அதற்காக இப்போது நாம் வேண்டுவோம். அதோடு நம்முடைய எல்லா தேவைகளையும் எடுத்து சொல்லி இரக்கமும் அன்பும் நிறைந்த இறைவனிடம் வேண்டுவோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இறைமையில் திளைத்து இரக்கத்தில் வேரூன்றி இறைப்பணியை பாருலகில் விதைக்க பாதையை செம்மையாக்க ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் தேவையான உடல் நலன்களால் நிறைத்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உதவி செய்பவர்களை கண்கண்ட தெய்வம் என்கிறது உதவி பெற்றவரின் இதயம். கருணை நிறைந்த இறைவா, கருணை நிறைந்த பார்வை நாட்டை ஆளும் தலைவர்களில் செயலாற்றி பெறுவதில் இன்பம் காணாது கொடுப்பதில் நிறைவை காணும் மனதை தாரும். தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவிட அருள் தாரும். தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழும் நல்மனம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் இயற்கையான நம்பிக்கையை உண்மையான அன்பாக மாற்றட்டும். அவரின் அன்பு தியாகம் செய்ய தெரிந்த அன்பு. அது நேர்மையானது, நம்பகத்தன்மை கொண்டது மற்றும் உண்மையானது. இதனால் உங்கள் இளமை இயேசுவுக்கும் உலகத்திற்கும் ஒரு கொடையாக மாறட்டும் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த வார்த்தைகள் எங்கள் இளைய சமூகத்திற்கு கொடையாக தங்கள் வாழ்வாக்கி செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நலமாக்கியது குணமளிக்கும் இறைவா, எமது பங்கில் தனிமையில் நோயில் முதுமையில் வாடும் அனைவர் மீதும் உமது அருள் ஆசீரை வேண்டுகின்றோம். எழுந்திரு என்ற அன்பு கட்டளை அவர்களில் செயலாற்றி புதிய உலகை காண தேவையான உடல் மற்றும் மனநலனை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவாழ்வின் தெய்வமே, எம் அன்பிய மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். உமது நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்ந்து எமக்கும் எங்களை போன்ற சக மனிதனுக்கும் வாழ திருச்சபையின் திலக நற்செய்தியை விளங்கங்களை தனித்தங்கி வாழ அருள தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனி தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக வேண்டுவோம். நமக்கு எப்போதும் இரக்கம் காட்டுகின்ற இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இரக்கத்தின் வடிவாக இறை அன்னையையும் தம் திருமகன் இயேசுவையும் நம் மத்தியில் வாழ்ந்து காட்டுவதற்கு அனுப்பிய கடவுளுடைய கருணைக்காக நன்றி சொல்லுவோம். நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்கின்ற தவறுகளையெல்லாம் மன்னித்து நம்மை வாழ்வு நோக்கி வழிநடத்துகின்ற கடவுளுடைய கருணைக்காக நன்றி சொல்லுவோம். இதே கருணை உணர்வு நம்முடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும். சக மனிதர்களிடம், இயற்கையிடம், நம்மை விட வலிமை குன்றியவர்களிடம் அதிக இரக்கம் காட்டக்கூடிய மனதை தர வேண்டுமென்று வேண்டுவோம். அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். இப்போது நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுகளையும் எங்கள் வாழ்வின் தேவைகளையும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் கனிவுடன் ஏற்று எங்களுக்கு நிறைவாழ்வை மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்கின்ற ஒரு நிலையும் என்றும் எங்களுக்கு வழங்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 308, பக்கம் 191. தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவே காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே உன்னன்பில் இணைந்து தருவே காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவே காணிக்கை என்னை முழுமையாகவே. கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. இறைவா
தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. ரசத்துடன் நீர் துளி போல் என்னை சேர்த்தும் ரத்தமாக்கும். ரசத்துடன் நீர் துளி போல் என்னை சேர்த்தும் ரத்தமாக்கும். அப்பத்தில் எழுவா மாற்றிடுங்கள் திருவுணவா. அப்பத்தில் எழுவா மாற்றிடுங்கள் திருவுணவா. தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே உன்னன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆல்பர்ட் எல்லா திருநிலையனாகிய அனைவரோடும் அத்திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெளிமை நோக்கன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அத்திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
அவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கவும் வேண்டுமென்று மன்றாடுவோம். இப்போது நாம் அமைதிக்காக வேண்டுகின்றோம். அமைதி என்பது கடவுளுடைய இரக்கம் நமக்கு தருகின்ற ஒரு கொடை. நாமும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டும்போது அங்கு ஒரு அமைதி ஏற்படுகின்றது. அந்த அமைதி முதலில் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்பியங்களில், நாம் வாழும் சமூகங்களில், நம்முடைய பங்கில் அப்படி அது பறந்து விரிந்து செல்கின்றது. இந்த எல்லா தளங்களிலும் கடவுள் வழங்குகின்ற அமைதி நின்று நிலைக்க வேண்டுமென்றும் அதற்கு உரிய இறையிரக்கமும் நம்முடைய இரக்கமும் எப்போதும் நிலை பெற வேண்டுமென்றும் இப்பொழுது நாம் வேண்டுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். இந்த உலகம் தர இயலாத என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வாக்களித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் இயலாமைகளையும் பாராமல் எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கும் திரு அவை முழுவதற்கும் இந்த உலகுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இரக்கம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 448, பக்கம் 266. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாயித்தம் அது உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவானித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் நீடும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாயித்தம் அது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுவே, எந்த உணர்வோடு போராடுவே. உயிராகவா உறவாகவா உயிரே நீவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாயித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாயித்தம் அது உனதாகுமே. கோவில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவே. உயிராதாரம் என்னில் நீயானதால் உன்னில் மயங்கிடுவே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உங்கள் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் அழைத்தேன் அழுதேன் அன்பே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே
இறைவா தந்தது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தந்தது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காணதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் நீங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தந்தது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தந்தது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் நீங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தந்தது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா தந்தது உனதாகுமே. இதய அன்னையின் விழா மகிழ்ச்சியிலே இன்று கருணை காட்டும் திருப்பயணிகளாகிட என்ற மைய சிந்தனையில் இந்த திருப்பலியை தலைமை தாங்கி நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை மேரி ஜான் அவர்கள். தற்போது வெட்டுமணி பங்கில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் திருச்சி குருமடத்தில் பயின்று கொண்டிருந்த போது எங்களுக்கு மறைக்கல்வி பாடம் எடுக்கின்ற பேராசிரியராக அவருடைய மறை மாவட்டத்திலிருந்து தந்தை பணி செய்தார். அப்போதிலிருந்தே அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சமுதாய ஓட்டத்திலிருந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையாக இருப்பதை காண முடிந்தது. குறிப்பாக அவருடைய சிந்தனைகளில் மிக மிக முக்கியமான ஆழம் சமுதாய மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்பது போட்டியின்றி வெற்றி பெறலாம் என்பது. நேற்றைக்கு நீட் தேர்வு நடந்தது இல்லையா? எப்படி இருந்தது? மிக கடினம். நீட் தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு பேப்பரில் போடுறது, ஒருத்தி என்ன செய்ய பயந்தே தற்கொலை பண்ணிவிட்டாள். பார்த்தீங்களா? ஒரு மற்ற விஷயங்கள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டினார். அதே போன்று அவர் கடைசியிலே சொன்ன சிந்தனை நாம் சிந்திக்க வேண்டியது. அவர் இன்றைக்கு உள்ள இளைஞர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? திருப்பலி நேரத்திலும் பப்ஜியில அவனை சுடு இவனை சுடுன்னு சொல்லி கொடுத்து, அது நம்ம சிந்திக்கணும். நம்முடைய ஆலய வளாகத்தில் அப்படி நடப்பதை நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். திருப்பலி நடக்கும்போது நம்ம கோயிலுக்கு சாக்ரிஸ்டி பின்னால, அங்கே வெளியில் வராண்டாவில் வாசலில் கேட்டு பக்கம் இங்கெல்லாம் இருப்பதை இளைய சமூகம் தவிர்ப்பது நல்லது. முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஆலயத்துக்குள் வந்து பங்கேற்க வேண்டும். ஆலயத்துக்குள் இடம் இல்லை என்றால் நம்ம வந்து பந்தல் போட்டிருக்கின்றோம், சேர் வாடகைக்கு போட்டிருக்கிறது. எனவே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இளம் சமுதாயத்துக்கு சில நேரங்களிலே திருப்பலி மறையர் என்பது போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் எது போர் அடிக்கிறதோ அதுதான் நமக்கு நல்லது. எது சுவாரஸ்யமாக இருக்குதோ அது வந்து நிச்சயமாக என்ன செய்யும்? நமக்கு இன்றைக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படாது என்பதை நாம் ஆழமாக சிந்திப்பதற்கு தந்தை ஒரு வாய்ப்பை தந்தார்கள். எனவே தந்தையினுடைய வருகைக்கு மகிழ்ச்சியோடு மனமார்ந்த நன்றியை தந்தை ஆல்விங்கோசன் தெரிவிக்கிறார். அன்புமிக்கவர்களே, பாடல் புத்தகம் இசையில் நம் இறைவன் புத்தகத்தை நீங்கள் எடுத்து பாடுவது உண்மையிலே உங்களை பாராட்ட வேண்டும். இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன இருந்தோம்? பார்வையாளர்களாக இருந்தோம். பார்வையாளர் யாரு? ஆடியன்ஸ். தியேட்டரில் படம் ஓடும், நம்ம போய் இருந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் வழிபாடு என்பது நம்ம வேடிக்கை பார்ப்பதற்கான பங்கேற்பது. அருள் தந்தையருடைய ஜெபங்களுக்கு பதில் சொல்லி நாம் பங்கேற்பது, பாடல்களை பாடுவது என்பதை இப்போதுதான் நாம் உணர முடிகின்றது. அதிகமான பேர் புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துகின்றீர்கள், அதுதான் முக்கியம். எனவே அந்த புத்தகம் இன்னும் விற்பனைக்கு இருக்கின்றது. நீங்கள் இதை ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த விழா நாட்களிலே நமக்கு 500 புத்தகம் என்ன செய்ய வேண்டும்? விற்று தீர்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதை விட ஒரு புக்கை வாங்கி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுங்க.
உங்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க புதன்மைக்கு அது இதுக்கு எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுங்க, அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யட்டும், பாடட்டும். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இதில் உள்ள 95% பாடல்கள், 95, இப்போ மொத்தத்திலே நமக்கு 664 பாட்டில் 600 பாடல்களும் யூடியூபில் இருக்கின்றது. யூடியூபில் அவைலபிள். நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா அது வரும். நீங்கள் கேட்ட என்ன செய்யலாம், அந்த பாடலை படிக்கலாம், வீட்டில் அதை கேட்டு நீங்கள் பாடி பழகலாம். அதே போல் இதில் பாதிக்கு மேலான பாடல்கள் என்னுடைய லேப்டாப்பில் நான் டைப் பண்ணி கொடுத்தது. அதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. அதனால தான் கொஞ்சம் விலையும் கம்மியாச்சு. அவங்க டைப்பிங் சார்ஜ் எல்லாம் குறைஞ்சதுக்கு காரணம் அது. அதனால தான் இவ்வளவு கொடுக்க முடியுது. இந்த சைஸை பாருங்கள், உங்களுக்கு பைபிளு கூட சேர்த்து செய்யலாம், கொண்டு வரலாம். இதை விடவும் பக்கங்கள் கூடுனா உங்களுக்கு வெயிட்டு கூடும், அளவு கூடும், எடுத்து கொண்டு வருவதெல்லாம் கஷ்டம். அதனால தான் எளிமையாக முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறேன். எனவே பாடல் புத்தகத்தை வாங்கி நீங்கள் உதவி செய்யுங்கள். இன்று திருப்பலி முடிந்தவுடன் இரவு உணவு வழங்கினவர்கள் 8வது தூய குழந்தை தெரசா அன்பிய இறைமக்கள், அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா நாட்களுமே நீங்கள் சிறப்பாக செய்து வருகின்றீர்கள். இதுவரைக்கும் உணவு கொடுக்கிற அன்பியங்கள் மிக சிறப்பாக அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்து அருமையாக பராமரித்து செல்கின்றீர்கள். இனி வருகின்ற அன்பியங்களும் அதை தொடர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து கலை இரவு தூய செபஸ்தியார், தூய சகாய அன்னை, தூய இதய அன்னை, தூய அந்தோனியார் அன்பியங்களின் ஆண்டு அறிக்கைகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதையும் நாம் கண்டு உற்சாகப்படுத்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை 5ஆம் திருவிழா, நாளை மாலை வழக்கம் போன்று 6 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். சிறப்பிக்கின்றவர்கள் 8வது தூய குழந்தை தெரசா அன்பியம் மற்றும் 10வது தூய ஆரோக்கிய அன்பியங்கள். இரவு உணவு வழங்குபவர்கள் 7வது தூய தேவசகாயம் அன்பியம். நிறைவாக தூய அல்போன்சா, தூய பவுல், தூய தேவசகாயம், தூய குழந்தை தெரசா அன்பியங்களின் கலைச்சாரல் நடைபெறும். நம்ம நாளைக்கு என்ன செய்யணும், கலைச்சாரல்ல எல்லாரும் முங்கி நனைந்து இல்லம் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி மன்றாட்டு வாசிக்கின்றவர்கள் வரம். அன்பு இறைவா, இந்திய நாளின் வழிபாடுகள் நல்ல முறையில் நடைபெற நல்ல கால சூழல்களை அமைத்து தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. உயிரோடு கலந்த உறவான உலகில் உறவுகள் அளித்திட்ட நிலைக்கு உயிரோடு கலந்து உறவான உனக்கு உலகில் உறவுகள் அளித்திட்ட நிலைக்கு உம்மை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற இறைவா, உமது ஆசீரால் நாங்கள் உம்மோடு ஒன்றிக்க எங்கள் பங்கு மக்களை சிறப்புற வழிநடத்தும் என் பங்கு தந்தை அருள் சகோதரர்கள் பங்கு பேரவைக்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. உயிரோடு கலந்து உறவான உனக்கு உலகில் உறவுகள் அளித்திட்ட நிலைக்கு ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இந்த நாளின் சிறப்பு நிகழ்வான திருப்பலியை வழிநடத்திய அருள் தந்தர்களுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. உயிரோடு கலந்து உறவான உனக்கு
உலகின் உறவுகள் அழித்திட்ட நிலைக்கு அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக உங்களுடைய பங்கு அருள் பணியாளர் மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் தயார் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கின்றார். வந்து பணியாளர் இல்லத்தில் நுழைந்த உடனேயே தெரிந்தது எல்லாம் மிக நேர்த்தியாக இருக்கின்றது என்று. அவரிடம் சொன்னேன், எல்லாம் மிக அழகாக வைத்திருக்கிறீர்கள் என்று. உங்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது தெரிகிறது. ஆகவே அவருக்கு எங்களை அழைத்ததற்காக நன்றி கூறுவதோடு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அவரோடு அன்புடன் உறவாடுவோம். என்றென்றும் அவர் காட்டுகின்ற கருணைக்கு நாம் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று அவரிடம் ஒரு தீர்மானம் எடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் அன்பில் வாழ சென்று வருவோம். இறைவன் துணை நிற்கின்றார். பாடல் எண் 533, பக்கம் 307. மாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லங்கிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். தன்மையே நீ வாழ்க. இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். என்றும் மறை புகழ் வழி இறையுள்ளம் அறிந்திட குறையின்றி காத்து
அழைத்திடுவார். அன்னையே நீ வாழ்க, தரணிக்கு தாயானாய் திருத்தாய்மையை பாடுகின்றோம். என்றும் திருவாம் இயேசுவின் அன்பர்களாகிட தாயே உன்னருள் தாரா. நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அருளா நிறைந்த அன்னையே நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.